மத்தேயு 6வது அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் இந்த உலகில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் முதலாவது உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டுமா, அல்லது தேவனை நம்பி வாழ வேண்டுமா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிற போது நம்முடைய சித்தப்படி வாழ்கிறோம். அதில் நீதியான செயல்கள் இருந்தாலும் அங்கே நாம் சமாதானத்தை காண்பது அரிது. அது ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்வு. புசிப்போம், குடிப்போம், மரணம் வந்தால் மரிப்போம் என்ற நிலையாகும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் வாசம் செய்கிற இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரித்து நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அது முதல் நாம் தேவ சித்தத்தின்படி வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் வழிகாட்டுதலின்படி இருக்கிறதால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அதனால் அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். நித்திய ஜீவனையும் நாம் அடைவோம். ஜெபம். இயேசுவே, முதலாவது உம்மை தேடுகிற பிள்ளையாக என்னை மாற்றும். நீரே என் வாழ்வின் ஆதாரம். நீரே எனக்கு போதும். கடைசி வரை என்னை நீதியிலே வழி நடத்தும். சமாதானம் தாரும், ஆசீர்வதியும். ஆமேன்.